பிஸ்னஸுடைய அந்த அழுத்தம், குடும்ப சூழ்நிலையினுடைய ஒரு அழுத்தம், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மன அழுத்தத்திற்கு தீர்வையும் என்றும் இறைவனையே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு செயலையும் தான் லா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் உள்ளங்கள் அமைதி பெறுவது அல்லாவின் திக்ரால் மட்டுமே என்ற அந்த ஒரு ஆணித்தரமான வசனம். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்ட்ட என்ன செய்வாங்கன்றா ரசூலுல்லாஹ் போவாங்க. போயிட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், சென்ற காலத்தில் காபிராக இருந்த எங்களை தீனுல் இஸ்லாத்தில் நுழைய வைத்ததோடு மட்டுமல்லாமல் தீனுக்கு சாதகமானவர்களாக எங்களை ஆக்கி, வெறும் இஸ்லாமிய பெயர் தாங்கியா இல்லாமல் எங்களை தீனுக்கு சாதகமானவர்களாக ஆக்கி தந்த எங்கள் இறைவனை நன்றி கூறக்கூடிய விதத்திலே நாங்கள் எல்லாம் திக்ரு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உண்மையைத்தான் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. உண்மையிலேயே அதுக்கு தான் கூடியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அல்லது வேறு ஏதாவது பேச்சு பேசுறதுக்கா அல்லது அதுக்காகத்தான் கூடியிருக்கீங்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், திக்ரு செய்வதற்காகத்தான் நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களை சந்தேகித்து நான் கேட்கவில்லை. சந்தேகப்பட்டு நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே திக்ரு செய்யத்தானா இல்லையா அப்படின்ற அந்த சந்தேகத்திற்காக நான் உங்களை கேட்கல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரைலிடத்திலே பெருமை பாராட்டி உங்களை பற்றி பேசி ஜிப்ரைல் என்னிடத்தில் வஹி அறிவித்தார். அப்போ இவ்வளவு சிறப்பிற்குரிய என்னுடைய கூட்டம் என்னதான் செய்தது என்பதை நான் பார்ப்பதற்காகத்தான் இங்கே வந்தேன், உங்களோடு நானும் அமர்ந்து கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசும்போது உலகத்தில் நாம தான் பெருமைக்குரியவங்க. மனிதன் பெருமை பாராட்டி பேசுகிறான்னு சொன்னால் இன்னைக்கு பேசுவான், நாளைக்கு நீங்கள் அவனுக்கு மாற்றம் பண்ணி பாருங்களேன், எந்த நாவால் உங்களை போட்டுனானோ அதே நாவால் எகழ ஆரம்பிச்சிருவான். ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல, ஒரே பேச்சு தான். ரப்பு யாரை புகழ்றானோ அவன் என்றும் புகழுக்குரியவன் தான். திக்ரில் வெறுமன்ன சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பது மட்டும்தான் திக்ரா அப்படின்னு சொன்னால் அதுவும் திக்ராக இருந்தாலும் கூட தலையாய திக்ர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றி புகழப்பட்ட திக்ர் அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான். குர்ஆனை நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கிறீர்களோ அப்போது அல்லாஹ்வை நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள். பெரும் பாவங்கள் சில நேரத்தில் போகாது நம்மளை விட்டு, இந்த அசுசையான செயல்பாடுகள் இருக்கும். இந்த பெரும் பாவங்கள் என்னை விட்டும் போவதற்கு, அல்லது ஏதாவது ஒரு பாவம் பர்டிகுலர் பாவம் ஒட்டிக்கிட்டே இருக்கும், எவ்வளவு தான் அவன் முயற்சி பண்ணாலும் அவன்கிட்ட போகாது. அது இப்புள்ள ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மொபைலில் கெட்டு குட்டி விசவராக போகக்கூடிய மக்களை தான் நம்ம நிறைய பார்க்குறோம். சில பாவங்களை விட்டு அவன் விலகணும்னு நினச்சா கூட அவனால் விலக முடியாத ஒரு சூழல். என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இப்படியே ஒரு சஹாபி கேட்பார், யா ரசூலல்லாஹ், என் உள்ளம் ரொம்ப அழுக்கு நிறைந்து போய் கிடக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று கேட்கும்போது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, மரணத்தை நீ அதிகமாக சிந்திப்பதும் குர்ஆனை அதிகமாக நீ ஓதுவதும் உன் உள்ளத்தில் புறையோடி போய் கிடக்கக்கூடிய அந்த துருவை அகற்றிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ளத்தின் துருவை நீக்க வல்லது குர்ஆன் ஷரீஃபும் திக்ரும் தான். ஒரு நாளைக்கு நீங்கள் திக்ர் செய்து பாருங்களேன், தனிமையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு 10 நிமிடம் எந்த டிஸ்டர்பு, எந்த உலகத்தில் உள்ள காரியமெல்லாம் மண்டையில் இல்லாத அளவுக்கு தனியாக என்னை ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து பாருங்களேன். அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்குது பாருங்க. சொல்லுவாங்க, இப்படி பர்டிகுலராக ஒரு டைமை ஒதுக்கி அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த தேஜஸ், இந்த முகத்தினுடைய தேஜஸ் இருக்குது பாருங்க, அதை அப்படியே அல்லாஹ் தஆலா நூறாக மாற்றிக்கொண்டே இருப்பான். ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய முகத்தில் குடிகொள்ள ஆரம்பிக்கும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவர் கருப்பாக தான் இருப்பார், அதுக்காக வேண்டி எல்லாரும் கலராக ஆவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. கருப்பாக தான் இருப்பார். ஆனால் அந்த முகம் எப்படிப்பட்ட முகமாக இருக்குன்னு சொன்னால், அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கப்படக்கூடிய முகமாக, அவரிடத்தில் நேசம் கொள்ள வேண்டும் என்ற பிரியத்திற்குரிய முகமாக, முக்கியமாக குறிப்பாக விகாரத்தன்மையில் இருந்தும் அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மரணமாகி ஜனாசாவாக கிடந்தான்னு சொன்னால் அந்த திக்ருடைய பழக்கம் உள்ளவனுடைய முகத்தை அல்லாஹ் ஒளிவாக மாற்றுகிறான். அல்லாஹ் உங்களுடைய மரணத்தையும் எங்களுடைய மரணத்தையும் நல்ல மரணமாக ஆக்குவானாக. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும் நெருக்கடிகள் வாழ்க்கையில் குறுக்கிடாத வண்ணம் தன்னை திக்ரு செய்தவனை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டே இருக்கிறான். மூன்றாவது பெனிஃபிட் என்னன்னு சொன்னால்,
தடையில்லாத ரிசுக்கு, முறையான திக்ரா இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணுறது, 9 நாளைக்கு சும்மா கிடக்கிறது, ஒரு நாளைக்கு ஓதுறது, 9 நாளைக்கு சும்மா கிடக்கிறது, அப்படி அல்ல. முறையான தொழுகை, முறையான திக்ர் ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற பட்சத்தில் எந்த ஒரு மன அழுத்தமும்